ஹாய் மக்களே! இன்னைக்கு நம்ம வந்து சுவையான சாம்பார் சாதம், அதாவது பிசிபெல்லாபாத் எப்படி பண்றது பார்க்கலாம். குக்கர்ல வந்து அரிசியும் பருப்பும் ஒண்ணா போட்டுட்டு, பெருங்காயம், மஞ்சத்தூள் போட்டு மூடி வச்சு குக்கர்ல 6 விசில் கிட்ட விட்டுருங்க. அடுத்து இன்னொரு பேன்ல எண்ணெய் ஊத்திட்டு, கடுகு போட்டுட்டு, உளுந்து போட்டுட்டு, சோம்பு, அப்புறம் வந்து சீரகம் போட்டுட்டு, பச்சை மிளகாய் போட்டு, கருவேப்பிலை போட்டுட்டு, வெங்காயம் போட்டுட்டு, மாங்காய் போட்டுட்டு, தக்காளி போட்டுட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம கட் பண்ணி வச்சிருக்க கேரட், முள்ளங்கி, முருங்கக்காய், அப்புறம் கொத்தவரங்காய் மொத்தத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கின அப்புறமா வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிட்ட அப்புறமா வந்து பெருங்காயத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து நம்ம வெந்திருக்கும். நம்ம அரிசியும் பருப்பும் வெந்திருக்கும். அதை வந்து நம்ம தனியா எடுத்து வச்சுக்கலாம். அந்த சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். சாம்பார் பொடி, குழம்பு மிளகாய் தூள், தனி மிளகாய் தூள், அப்புறம் புளி கரைந்து வச்சிருப்போம். புளி கரைந்து வச்சிருக்கிறத ஊத்திட்டு, தண்ணி ஊத்திட்டு நல்லா கொதிக்க விடலாம். அப்புறமா வந்து குக்கர்ல வேக வச்சிருக்க அந்த அரிசியும் பருப்பையும் சேர்த்து, சாதத்த நல்லா அதில போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிட்ட அப்புறமா நல்லா வெந்த அப்புறமா அதில நெறைய நெய் ஊத்தி, கொத்தமல்லி போட்டு சாப்பிட்டீங்கன்னா, செம்ம டேஸ்ட்டான